ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம மொபைலில் Flipkart ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப உங்கள் மொபைலில் வந்து இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் பண்ணுறப்பயே ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஆப் சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் Flipkart ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் Flipkart அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம மொபைலில் வந்து Flipkart ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இந்த இடத்துலையுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பாரில் Flipkart அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஹோமுக்கு வந்து போய்க்கொள்ளுங்க. ஹோம் பேஜில் நீங்கள் Flipkart ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் வந்து Flipkart ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு திரும்ப நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து Flipkartை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னே நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. இந்த ஸ்டெப்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்டக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இதனாலையுமே வந்து நம்ம மொபைலில் வந்து Flipkart ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவை. அதுக்காக நீங்கள் அந்த மொபைலை வந்து ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா Flipkart ஆப்பை ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். மோஸ்ட்லி நம்ம மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே சம்டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.